மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சத்திய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து உங்கள் சமாதானத்தை பெருக பண்ணுவாராக. ஒரு புதிய செய்தியை நாம் கடந்த வாரங்களில் ஆரம்பித்தோம். நாம் நிற்பது மெய்யான தேவ கிருபைதான் என்று அறியத்தக்கதாக என்ன அடையாளங்கள் என்று நாம் பார்த்தோம். நாம் கிருபையிலே நிற்கிறோம் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்போம் என்று முதல் வாரத்திலே நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் கிருபையிலே இருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாரை விட நாம் அதிகமாக பிரயாசப்படுவோம் கர்த்தருக்காக என்று பார்த்தோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், நாம் கிருபையிலே இருக்கிறோம் என்று சொன்னாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று அறிய வேண்டும் என்று நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலே நாம் ஒரு புதிய காரியத்தை பார்க்க இருக்கிறோம். நான்காவதாக ஒரு காரியம், நாம் நிற்பது மெய்யான தேவ கிருபை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவர் கிருபை உள்ளவர். ஆரம்ப நாளிலே நாம் அதை பார்த்தோம். பழைய 2 செய்திகளையும் பார்க்காதவர்கள் தயவுசெய்து நீங்கள் போய் பார்க்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். முதலூர் சி சுதாகர் ஜேடிகே டிவின்னு நீங்கள் டைப் பண்ணினால் அந்த யூடியூப்பில் உங்களுக்கு பழைய 2 வார செய்தியும் கிடைக்கும், முந்தியுள்ள செய்திகளும் கிடைக்கும். அதை நீங்கள் கேட்கும்போது கண்டினியூஸாக அந்த தொடர்ச்சியான செய்திகள் இவை. நாம் நிற்பது ஆண்டவருடைய மெய்யான கிருபைதான் என்று நாம் அறியத்தக்கதாக முதல் அடையாளத்தை நாம் பார்த்தோம். நாம் பாவங்களிலே நிலைத்து நிற்க முடியாது என்று பார்த்தோம். இரண்டாவது பார்த்தோம், நாம் எல்லாரை விட அதிகமாக பிரயாசப்படுவோம் என்று பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தோம், நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிய முடியும். ஏனென்றால் நம்முடைய அழைத்த ஆண்டவர் அவர் கிருபை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் பெயரே கிருபையின் ஆவியானவர், திருத்துவ தேவன். அதற்குள்ளே இருக்கிற நாம், அவர் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எனவே நாம் கிருபைக்குள்ளே இருக்கிறோம். எனவே பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். இந்த நாளிலே 4வது ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான தெரிஞ்ச ஒரு வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். My grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. ஆண்டவருடைய மெய்யான ஒரு கிருபையிலே நாம் நிற்கிறோம் என்றால் அதனுடைய அடையாளம், அதனுடைய மார்க், அதனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா, my strength is made perfect in weakness. பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இதுதான் பவுலோட ஒரு பெரிய ஆதங்கம். பலவீனமாய் இருக்கும்போதே நான் பல உள்ளவனாய் மாறுகிறேன். நான் கிருபையிலே இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, நான் பலவீனம்தான், ஆனால் நான் பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்னா, மிக அழகாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மிக நேர்த்தியாக பார்க்கிறோம். நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பலவீனமாக நீங்கள் உணரலாம் உங்கள் சரீரத்திலே. இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் பலவீனமாக இருக்கும்போதே அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறபடியினாலே நம்மளை பலமுள்ளவனாய் மாற்றுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். நானும் அந்த வழியாக கடந்த நாட்களிலே போயிருக்கிறேன். ஹார்ட் பிரச்சனையினாலே கடந்த ஆண்டுகளிலே நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தபோது
நின்று கூட என்னால் பேச முடியாது, நடக்க முடியாது, மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிச்சு, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக வந்தது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது, அதை விசுவாசித்த போது இந்த வசனம் எனக்கு வேலை செய்தது. பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்பதற்கு நானே ஒரு உயிருள்ள சாட்சி. கடந்த பல மாதங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார பலப்படவும் ஆண்டவர் உதவி செய்தார். மீண்டும் பழைய நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அவருடைய கிருபை அதற்கு போதுமானதாக இருந்தது. அவருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது. இதில் நாம் என்ன சத்தியத்தை அறிகிறோம் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஒருவேளை பல மாதங்களாக அல்லது பல வருடங்களாக நீங்கள் உங்களுடைய நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், தப்பே கிடையாது, அது பாவமும் கிடையாது. ஆனால் நீங்கள் இதில் தெரிய வேண்டிய ஒரு சத்தியம் என்னென்னா, நம்முடைய பலவீனங்களை அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார் என்கிற செய்தி நமக்கு வேணும். கிருபை என்றால் இயேசு நமக்காக சிலுவையிலே செய்து முடித்த ஒரு செயல். அதை நாம் விசுவாசிக்கும் போது அது நமக்குள்ளே செயலாற்றுகிறது. என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 8:17, இதை மறக்கவே கூடாது. மத்தேயு 8:17. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, திரும்ப திரும்ப உங்கள் மைண்ட் இதில் ரினிவல் ஆகணும். என் பலவீனத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அந்த ஏசாயா 53:1 அப்படி தான் இருக்கும். ஹூ பிலீவ்ஸ் அவர் ரிப்போர்ட். இங்கே ஒரு ரிப்போர்ட் இருக்கு. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிப்பவன் யார்? ஹூ பிலீவ்ஸ் அவர் ரிப்போர்ட். ஆனால் இங்கே ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. மெடிக்கல் ரிப்போர்ட் உண்மை. ஆனால் இந்த ஏசாயா 53 சத்தியம். இது ட்ரூத். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டார், எனக்காக ஒருத்தர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அதுதான் கிருபை. அந்த கிருபையில் நான் நிற்கேன்னு சொல்லும்போது என்னுடைய பலவீனங்களை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இது உங்கள் கண்கள் திறக்கப்படும். இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது மாத்திரமே அது உங்களுக்குள்ளே ஒரு செயலாற்றுகளை கொண்டு வருகிறது. நடக்க முடியாத காரியங்களை நடக்க வைக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. சிலுவையிலே அவர் எனக்காக முடித்திருக்கிறார் என்கிற செய்தி உங்கள் படுக்கையை மாற்றி போடுகிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறது. இங்கே பார்க்கிறோம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. அது நல்ல அண்டர்லைன் பண்ணி படி, அண்டர்லைன் பண்ணிக்க. உடனே நீங்கள் சொல்லலாம், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் மேட்டர், இது ஃபிசிக்கலாக கிடையாதுன்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை. மேலையும் கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். இதே வசனத்தை பேதுரு எழுதும்போது நீங்கள் 1 பேதுரு 2:24 இந்த வசனத்தை ரொம்ப அழகாக அவர் நேர்த்தியாக கையாளுறதை நீங்கள் பார்க்கலாம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாவத்தை சிலுவையில் சுமந்தார் அப்படின்னாலே செமிகோலன், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஸோ பாவம் போயிட்டுனாலே வியாதியும் போகுது என்கிறது தான் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம். அதை மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு விசுவாசிக்க முடியாமல் நீங்கள் திணறலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கண்ணை திறக்கட்டும், பிரகாசமுள்ள மனக்கண்கள் வரட்டும். அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் கிருபையில் இருக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அது ஒருவராலும் விளங்கி கொள்ள முடியாத கிருபை. அந்த கிருபையை நாம் போக்கடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கும் போது மாத்திரமே அது செயல்படுகிறது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். 1 பேதுரு 2:24 தெளிவாக இருக்கு. போர் அவர் சின். இந்த மத்தேயு 8:17 படிக்கிறோம், அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். போர் அவர் சிக்னஸ், சின் சிக்னஸ். இப்போ இதனால் வர்ற துன்பம், வருத்தம், துக்கம், ஏசாயா 53:4 படித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.
bore our sorrows. Sin, sickness, sorrows. பாவம், வியாதி, கவலை, இதுதான் மனிதனுடைய பிரச்சனை. இது எல்லாத்தையும் சிலுவையில் இட் இஸ் ஃபினிஷ்டு அப்படின்னார், முடிந்தது அப்படிங்கிறார். இதைத்தான் நியூ கவனன்ட் அப்படிங்கிறோம், இதைத்தான் கிரேஸ் அப்படிங்கிறோம், இதைத்தான் கிருபையில் சேர்ற சிலாக்கியம் அப்படிங்கிறோம். எனக்காக திருத்துவத்தில் 2ஆம் நபர் வந்து இரத்தம் சிந்தி மீட்டு என்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் மாற்றி வைத்திருக்கிறார். எனவே எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் அவருடைய பலன் பரிபூரணமாக விளங்கும். ஒருவேளை என் சரீரத்தில் நோயே தாக்கியிருந்தால் கூட நான் நீதிமான் என்கிற எண்ணம் எனக்குள்ளே வர வர, நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் ஒரு புதிய சிருஷ்டி, நான் அவருடைய பிள்ளைங்கிற அந்த மைண்ட் செட்டு வர 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 அந்த ஆவியின் பிரமாணம் என்ன இந்த மாம்சத்திலிருந்து அதை அப்படியே விடுதலையாக்கி எனக்குள்ள ஒரு மேனிஃபெஸ்டேஷனை கொண்டு வருது. நான் ஆவியிலே பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களின் ஆத்மாவுக்கும் ஆத்மாவிலிருந்து சரீரத்திற்கும் அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது. அதனால தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அல்லது விசுவாசத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரியங்களை நீங்கள் கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். எப்போ பார்த்தாலும் குப்பையான காரியங்களை செல்போனில் பார்க்குறது, தேவையில்லாத காரியங்களை உட்கார்ந்து பேசுகிறதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். பலவீனத்தில் பலன் பூர்ணமாக விளங்குங்கிறத நீங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார், அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், எல்லாவற்றையும் சிலுவையில் முடிச்சிருக்கிறார். அதான் கிருபை. இந்த கிருபையில் நம்ம பிரவேசிக்கும் போது நாம் நிற்கிறது மெய்யான தேவ கிருபை தான் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். என்னால் இதை செய்ய முடியாது, ஆனால் அவருடைய கிருபை இருக்கிறதுனால என்னால் இதை செய்ய முடியும். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒரு பவர் வருது அப்படிங்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், திறக்கப்படணும். ஒன்று நீங்கள் சிலுவைக்கு முன்னாடி வாழணும், இல்லைன்னா சிலுவைக்கு பின்னாடி வாழணும். சிலுவைக்கு முன்னாடினா எல்லாத்தையும் சகிச்சுட்டு போயிட வேண்டியதான். சிலுவைக்கு பின்னாடினா பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அந்த 100க்கு அதிபதி வேலைக்காரன் வியாதியாக இருந்தபோது சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தா, வேலைக்காரன் சுத்தமாக. அவனுடைய விசுவாசம் என்னென்னா, இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் வியாதி கீழ்ப்படியும். நாமும் அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அந்த வெளிச்சம் வேணும். நீங்கள் பேச பழகணும். இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொல்ல பழகணும். இதுதான் புதிய ஏற்பாட்டின் செய்தி. மலையை பார்த்து பேச சொல்கிறார் ஆண்டவர். என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி பாருங்கள் தேவ சமூகத்தில், அது உங்களை விட்டு கடந்து போவதை நீங்கள் பார்க்கலாம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நமக்கு பலவீனங்கள் வரத்தான் செய்யும், ஆனால் அவருடைய பலன் நமக்கு பூரணமாய் விளங்கும் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் பரிபூரணமாய் அல்லது சுகமாய் வாழ்வது தேவனுடைய பரிபூரண சித்தம். அநேகர் இந்த வசனத்தை எடுத்து 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்பதை வைத்து பவுல் வியாதியோடு இருந்தான் என்று பேசுவார்கள். அப்படியல்ல, அங்கே வியாதியை குறித்து பேசவே இல்லை. இடுக்கண், நெருக்கம், கிறிஸ்துவினாலே ஒரு ஓத்திரங்களை பற்றி அவர் பேசி கொண்டிருக்கிறார். வியாதியை பற்றி அங்கே பேசவில்லை. வியாதியை மனிதனுக்கு கொடுப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல, சித்தம் அல்ல. இதை நீங்கள் புரிய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு நாளும் வியாதியை கொடுப்பதில்லை. நம்மளே கொடுக்காத போது ஆண்டவர் எப்படி நமக்கு தருவார்? காட் இஸ் குட் ஆல்வேஸ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இதெல்லாம் நம்ம மைண்டை நல்ல ரினுவல் பண்ணணும். நீங்கள் முழங்கால் போடும்போதே ஆண்டவர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒருவருக்கும் அவர் தீமை செய்கிற தேவன் இல்லை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வியாதி உங்களை விட்டு போகணுன்ட்டு முதலாவது நீங்கள் விரும்புகிறதுக்கு முன்னாடி அவர் விரும்புகிறார்.
அதை தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் 38 வருஷம் ஒருத்தன் வியாதியாக கிடக்கான், அவன்கிட்ட வந்து தான் கேட்குறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? டு யூ வாண்ட் டு பிலீவ், அதாவது வாண்ட் டு வெல் அப்படிங்கிற, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நம்மளை பார்த்து ஆண்டவரனை கேட்குறாரு, சுகமாண்ட என்று விரும்புகிறாயா? மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க, தேவனுடைய வார்த்தையை கையில் எடுங்க, அதையே தியானிங்க. திரும்ப 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 எங்கெல்லாம் வேர்ட் ஆஃப் காட் சொல்லுது ஆரோக்கியத்தை குறித்து, அதை எடுத்து படிங்க, அதிலே வேறடிங்க, அதுலேயே உங்கள் மைண்டை செலுத்துங்க. மற்றதெல்லாம் ஒதுக்கிடுங்க ஒரு 6 மாதத்துக்கு. அந்த வேர்ட் ஆஃப் காடு அந்த வார்த்தை வந்து அப்படியே உங்களுக்குள்ள செயலாட்டும். டக்குன்னு உங்களை கூப்பிட்டு ஒரு 10 சுகமாக்கும் வசனங்களை சொல்லுன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதுதான் உங்களுக்கு ஜீவனாக மாறணும். யாத்திராகமம் 15:26 படிக்கிறோம், வியாதிகளில் ஒன்றை வரப்பண்ணேன். டெய்லி காலையில் அதை படிங்க. யாத்திராகமம் 23:25, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் நான் நிற்கிறேன் ஐயா, அப்படியே நில்லுங்க. உபாகமம் 7:15, எல்லா வியாதியும் உன்னை விட்டு விலக்குவார். நீதிமொழிகள் 4:22, அதை எடுத்து படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஞானவானுடைய வாக்கியங்கள். இதில் நீங்கள் வேற அடிக்கணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறி போகணும், வேறு எதுவுமே கிடையாது. இதுதான், மற்ற எந்த எக்ஸ்கியூஸும் வராதபடி நீங்கள் அதில் நிற்கணும். பிரியமானவர்களே, மோசே 120 வயசு கண் இருள் அடையலைன்னா அது எனக்குன்னு நீங்கள் வரணும். அந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் வேறுபடணும். நீதிமொழிகள் 4:20, என் மகனே என் வார்த்தைகளை கவடி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இதயத்துக்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, எல்லாருக்கும் இல்லை, காது கண்ணு இதயம் இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி யார் கண்டுபிடிக்கானோ அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன், லைஃப். அவர்கள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம். இதுக்கு மேலே என்ன வேணும் வசனம்? அதனால தான் வேர்ட் ஆஃப் காடில் நீங்கள் வேறடித்து பழகணும். அதுதான் உங்களுக்கு வியாதியை போக்கும் நல் மருந்து. நாவு ஔஷதங்கிறோம். ஏன்னா எதை பேசுகிறீங்களோ, நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும், மறந்துடாதுங்க. ஏனென்றால் நாம் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் பேசி பேசி தான் ஒன்று உண்டாச்சு. அவர் என்ன பேசினாரோ அது நடந்துச்சு. அதே போல் தான் நாமும். நீங்கள் வசனத்தை பேச வேண்டும். உங்கள் பலவீனத்தை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனமே போ அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு அவ்வளோ வல்லம் இருக்குங்க. டெய்லி இந்த வசனங்களை சொல்லி பாருங்கள். உங்கள் ஹார்ட்லேருந்து சொல்லுங்கள், உங்கள் இருதயத்திலிருந்து சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் அப்படிங்கிறார். நாவு ஒரு ஔஷதன்ட்டு போட்டிருக்கு. திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் வந்து ஆண்டவர் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. குணமாக்கும் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்துருக்குறார். அவருடைய கிருபையை ஏற்கனவே பெற்றோம்ட்டு போட்டிருக்கு. கிருபை மேல் கிருபை பெற்றோம். உங்கள் லைஃபே டோட்டல் சேஞ்ச் ஆயிரும். இந்த பலவீனங்களிலே நான் மேன்மை பாராட்டுகிறேன் ஏன்ங்கிற அவருடைய வல்லமை நம்மகிட்டருந்து ரிலீஸ் ஆகும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நாம் சுகமாக இருக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மை ஸ்ட்ரென்த் இஸ் மேட் பெர்ஃபெக்ட் இன் வீக்னஸ். பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். திரும்ப 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 வேர்ட் ஆஃப் காட்லேயே நீங்கள் வேறடிக்க பழகணும். அப்படி வேறடிக்க அது உங்களை வாழ வைக்கும். நான் அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. நான் இந்த பைபிளை 104 தடவை படிச்சுட்டு 104வது தடவை படிக்க, இப்போவும் படிக்க. பைபிள் படிக்கும்போது 2 காரியத்தை நீங்கள் மைண்டில் வைக்கணும். ஒன்று, அகடமிக் நாலேஜ். வெறுமனே பைபிள் வாசித்தா கல்வி ஞானம் கிடைக்கும்.
ஆதியாமத்தை எழுதினது யார், யாத்ராமம் எப்படி இருக்குது, ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்குது, இப்படியே படிக்கலாம். அது யார் எழுதுனா, அதெல்லாம் ஒரு அகடமிக் ஸ்டடி, அது தேவை தான். ஆனால் நீங்கள் ஆவியான ஒரு இன்ஸ்பிரேஷனோட படிக்கும்போது அடுத்து என்னென்னா ஒரு ரெவலேஷன் நாலேஜ் கிடைக்கும். அதை நீங்கள் விரும்பணும். அந்த வெளிப்பாட்டு ஞானம் தான் உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும். அதில் தான் லைஃப் இருக்கு. ஸோ நம்ம படிக்கிறோம் எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடையது. அந்த ஜீவன், அதுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது. அதை விசுவாசிக்கும் போது அதிலிருந்து ஒரு பவர் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படி நின்று ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்காக அது ஃபைட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். எப்பேற்பட்ட விமர்சனங்களையும் தாங்கி கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வல்லமையை கொடுக்கிறார். உங்கள் லைஃப்பில் இதை மறந்துடவே கூடாது. நீங்கள் அந்த ரெவலேஷன் நாலேஜுக்கு உங்கள் மெடிடேஷன்லேருந்து அதுக்கு வரணும். பழைய ஏற்பாட்டில் தான் மெடிடேஷனுங்கிற வேர்டு உண்டு, புதிய ஏற்பாட்டில் கிடையாது. ஸோ பைபிள் மெடிடேஷனுங்கிறது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு கான்செப்ட். புதிய ஏற்பாட்டில் ரெவலேஷன், அந்த வார்த்தை மாம்சமாகி, ரொம்ப முக்கியம். அது வெறும் வேர்டிலே நிற்கக்கூடாது. அந்த வேர்டு ஃப்ளஷ் ஆகி நமக்குள்ளே வாசம் பண்ணணும். அது ஸ்பிரிட் ஆகணும். நம்ம ஸ்பிரிட்டில் ஜாயிண்ட் ஆகணும். அந்த ஸ்பிரிட்டில் இருக்கிறது ஜாயிண்ட் ஆகி அது இயேசுவை நமக்கு விளங்க பண்ணி அந்த கிறிஸ்துவிலிருந்து நாம் தேவனை கண்டுபிடிக்கணும். அதாவது ட்ரினிட்டியை பார்க்கணும் நீங்கள் அந்த ரெவலேஷன் நாலேஜ். ஸோ இந்த மாதிரி ரெவலேஷன் நாலேஜ் இப்படி நீங்கள் வரும்போது உங்களை அறியாமலே அந்த டிவைன் ஹீலிங் அங்கே ஆப்ரேட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளே இருந்தது, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்த அந்த மரக்கட்டை அப்படியே பூத்து அப்படியே கனி கொடுக்குது. அதே போல் உங்கள் ஜீவியம் எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும் நீங்கள் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காடுக்குள்ளே வர 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 இந்த வேர்ட் ஆஃப் காடுக்குள்ளே வர 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 அதில் ஒரு ஜீவன் உண்டாகி, அதில் ஒரு பவர் ரிலீஸ் ஆகி அது உங்களை வாழ வைக்கும். அது ஒரு மெடிக்கல் மிராக்கலாக உங்களை மாற்றும். ஹார்ட்டே இல்லாட்டாலும் நீங்கள் வாழுவீங்க. மற்றவங்களுக்கு அது மிராக்கல், ஆனால் நமக்கு அது லைஃப். ஏன்னா அது வேர்ட் ஆஃப் காட். நீடித்த நாட்களாய் அந்த என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஸோ அவருடைய நாமத்தை நீங்கள் அறியும் போது உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறது மாத்திரமல்ல, எல்லா ஆபத்துக்கும் அவர் நம்மளை தப்பு வைக்கிறார். இந்த வசனத்தில் என்ன எழுதியிருக்குதோ அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது ஒன்றும் குறைவுபடாதுன்னா அதே மாதிரி ஒன்றும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கை. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய்னா அது உங்கள் லைஃப்பில் இருக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னா அது நடக்கும். எனக்கு ஒத்தாசை நோக்கி என் பர்வதத்தை உங்களுக்கு ஒத்தாசை தான் ஆகும். தேங்க்யூ ஜீசஸ், த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணு தான் திறக்கப்படணும். ஸோ எப்படி வீக்னஸ் எப்படி பவர்ஃபுல்லாக மாறுது அப்படின்னா, உங்கள் மைண்டு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வேர்ட் ஆஃப் காடுக்குள்ளே நுழையும் போது அந்த வார்த்தை உங்களுக்கு வல்லமையை எழுதப்பட்ட வார்த்தை நீங்கள் வாசிக்கும்போது தேவனுடைய சத்தம் கேட்கும். அந்த சத்தம், அந்த வாய்ஸ் உங்கள் ஜீவனில் உண்டாகி அது ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா சரீரத்தில் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். அப்படி டக்கு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அங்கே வியாதி அங்கே இல்லாமல் போயிடும். அந்த ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துட்ட யாரெல்லாம் வந்தாங்களோ அவரை விசுவாசித்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். அந்த வார்த்தை அவங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கு. பேதுரு வாரான், ராத்திரி முழுவதும் வலையை போட்ட ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி போடுறேன் ஆசீர்வாதம். மரியாள்கிட்ட தேவதூன்னு சொல்கிறான், உங்களுடைய வார்த்தையின்படி என காக்க கெடுவது ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுகிறான். வேலைக்காரன் பிழைக்கணுங்க, ஒரு வார்த்தை சொல்லு முடியும், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். தேங்க்யூ ஜீசஸ். என்ன விளைவின இருந்தாலும்
அவரால் கூடும். நீங்கள் அந்த விசுவாசத்துக்கு வரணும். உங்களுக்கு விசுவாசம் ஏன் வரமாட்டேங்குன்னா உங்கள்கிட்ட வேர்ட் ஆஃப் காட் இல்லை. அதனால தான் திரும்ப திரும்ப பைபிள் வாசிக்க சொல்கிறோம். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வர திரும்ப திரும்ப அதை அதையே திங்க் பண்ணுங்கள், அதையே தியானிங்க. அப்போது ரெவலேஷன் நாலேஜ் உண்டாகும். அந்த ரெவலேஷன் நாலேஜ் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் அது உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அதை விரும்பும்போது கர்த்தர் அதை செய்கிறார். எல்லாரும் இருந்தாங்க அந்த பெதஸ்தா குளத்தில். ஒருத்தன் மட்டும்தான் சுகமாக்கப்பட்டான். ஏன்னா அவன் செப்பனியா புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கான். மேசியா வருவார், முடவனை சுகமாக்குவார். கரெக்டாக மேசியா அவனை மட்டும் தூக்கி குணமாக்கிட்டு போகிறார். ஸோ வேர்ட் ஆஃப் காட் இருக்கிற இடத்துல ஜீவன் இருக்கிறது, மறந்துடாதுங்க. இந்த வாட்ஸ்அப்பு, யூடியூப் குப்பைகளை நீங்கள் இருந்து வெளியே வரணும். யூடியூப் பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் உங்களை பக்தி விருத்தி அடைய செய்யக்கூடிய அல்லது உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய செய்தியை மட்டும் கேளுங்க. மற்றதெல்லாம் ஒதுக்கி வைக்க பழகுங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். பவுலுக்கு ஆதியாமோ யாத்திராமோ லேவியரா என்னோ 5 மனப்பாடமாக தெரியும். அந்த எழுதியிருக்கிற வார்த்தையிலே அவர் நின்று கொண்டிருந்தார். சரீரத்தில் எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டது. கிருபை உனக்கு போதும் என்று சொல்லப்பட்டது. நமக்கும் அப்படிதான். திரும்ப 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 வார்த்தையிலே நாம் கவனத்தை செலுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே நின்று கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பலவீனத்திலிருந்து இந்த நாளிலே நீர் விடுதலை ஆக்குகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களிலே உம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்குகிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வல்லமை, சத்தியத்தை அறிகிற அறிவு ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகிறபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நிமித்த வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.